வணக்கம். ஜெயந்தி டிப்ஸ் அண்ட் வீடியோஸ். இன்றைக்கி குருவாயூரப்பனுடைய பஞ்சரத்ன ஸ்தோத்திரம் ஜெயமங்கல ஸ்தோத்திர புக்கிலிருந்து பார்ப்போம். கேரளம் தேசத்தில் குருவாயூர் என்ற பிரசித்தி பெற்ற ஸ்ரீ கோபாலனுடைய கோவிலானது பூவைகுண்டமாக விளங்குகிறது. மனதினால் பிரார்த்தித்து கொண்ட மாத்திரத்தில் சர்வ அபிஷ்டங்களையும் இக்கலியுகத்தில் பக்தர்களுக்கு கொடுத்து வருகிறார். இந்த புண்ணிய தலமானது திருச்சூரிலிருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. ஸ்ரீ குருவாயூரப்பனை வர்ணிக்கு இந்த 5 ஸ்லோகங்களையும் நித்தியம் பாராயணம் செய்வதனால் சர்வ அபிஷ்டங்களையும் கொடுக்கிறார். ஹே குருவாயூரப்பா, ஹே கருணாமிர்த சாகரா, மங்களமான விக்கிரகரும் கலியில் பக்த ஜனங்களுக்கு மங்களத்தை கொடுப்பவரும் சங்கம் முதலிய திவ்ய ஆயுதங்களை கையில் தரித்தவரும் தங்களுக்கு பல நமஸ்காரங்கள். ஏ நாராயணா, ஏ குருவாயூரப்பா, ஏ கோவிந்தா என்று முதலிய நாமங்களை உரத்த குரலில் ஜபிக்கின்ற பக்தர்களால் எப்பொழுதும் நிரம்பிய கோயிலை உடையவரும் தங்கள் தீர்த்தமாகிய கங்கா ஜலத்திற்கொப்பான ஜலத்தை ஸ்தானம் செய்பவர்களின் சர்ம ரோகங்களை போக்கும் தங்களுக்கு நமஸ்காரம். ஹே குருவாயூரப்பா, விடியற்காலை 4 பக்கத்திலிருந்தும் வந்து பக்தர்களினால் நன்கு தரிசனம் செய்யும்படி விஸ்வரூப தரிசனத்தை அளிப்பவரே, தங்களுக்கு அபிஷேகம் செய்த நல்லெண்ணெயை உள்ளுக்கும் மேலுக்கும் உபயோகப்படுத்தி கொள்பவர்களின் ரோகத்தை போக்குகின்றவரே, தங்களுக்கு நமஸ்காரம். ஹே குருவாயூரப்பா, தங்கள் சன்னிதானத்தில் தங்கள் குழந்தைகளுக்கு அன்னப்பிரசாசனம் செய்து வைத்து குழந்தைகளை நன்கு காப்பாற்றுகின்றவர்களும் புராணங்களுள் சிறந்த ஸ்ரீமத் பாகவத்தை நன்கு படிக்கின்றவர்களும் பக்தர்களால் நன்கு சேவிக்கப்பட்ட தங்களுக்கு நமஸ்காரம். திவ்ய வேதங்களுள் வித்துக்களுக்கும் அன்னம் அளிப்பவரும் திவ்யம் தேவர்களால் இரவு பூஜிக்கப்படுகின்றவரும் தாயான தேவகியாலும் பிதாவான வாசுதேவராலும் பக்தரான உத்தவராலும் பூஜிக்கப்பட்டவருமான தங்களுக்கு நமஸ்காரம். தேவகி, வாசுதேவர், உத்தவர் இவர்களை பூஜிக்கப்பட்ட ஸ்ரீ பகவான் வைகுண்டம் போனதும் சமுத்திரத்தில் துவாரகை முழுவதும் இந்த விக்கிரகம் சமுத்திரத்தில் அலையில் மிதந்து மேற்கு சமுத்திரம் வந்து சேர்ந்தது. குருவும் பிரகஸ்பதியும் வாயுவும் எடுத்து அங்கு பிரதிஷ்டை செய்ததினால் அங்கு குருவாயூர் என்ற பிரசித்தி பெற்றது. குருவாயூரப்பனை பற்றி இந்த 5 ஸ்லோகங்களை உள்ள இந்த உயர்ந்த ஸ்தோத்திரத்தை படிக்கின்றவர் உயர்ந்த மங்களம் உண்டாகும். 16,000 மன்மதனுக்கொப்பான தேவ காந்தியுள்ள ஸ்ரீமத் ராமாயணத்தின் ஹிருதயத்தில் பிரவேசித்து தரிசனம் அளிப்பார். ஹே குருவாயூரப்பா, தங்கள் திருவடிகளுக்கு நமஸ்காரம்.